Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கரூர் மாவட்ட மக்களின் விவசாயம், குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் அமராவதி ஆறு வறண்டுள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை சமாளிக்க அமராவதி அணையிலிருந்து நீர் திறக்க வேண்டும் என அம்மாவட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். மக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. கரூர் மாவட்ட மக்களின் விவசாய தேவைக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் அமராவதி ஆறு பூர்த்தி செய்து வருகிறது. இவ்வாறு பூர்த்தி செய்யும் வரும் அமராவதி ஆறானது பழனிமலை மற்றும் ஆனைமலை இடையே உள்ள மஞ்சள்பட்டி பள்ளத்தாக்கில் இருந்து உற்பத்தியாகி சிறு ஓடையாக வந்து பாம்பனாறு, சின்னாறு, தேவாறு, குடகனாறு, உப்பாறு, சமூக நதி உள்ளிட்ட பல கிளை ஆறுகளை இணைந்து பெரிய ஆறாக உருவெடுத்து அமராவதி ஆறு உருவானது. அமராவதி ஆறானது திருப்பூர் மாவட்ட மக்களின் தேவைகளையும் கரூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக ஒரு சேர பூர்த்தி செய்கிறது. மேலும் அமராவதி ஆறானது கரூர் மாவட்டம் திருமக்கூர் என்கின்ற இடத்தில் காவேரி ஆற்றில் கலந்து விடுகிறது. அமராவதியில் இந்த ஆண்டு முழுவதும் தண்ணீர் வருவதில்லை. வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் அமராவதி ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் மழைநீர் பெய்து பட்சத்தில் அமராவதி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்லும். இந்நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் கரூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆண்டாங்கோயில் பகுதியில் அமராவதி அணையில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் மூலம் மழை காலங்களிலும் அமராவதி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது வீணாக செல்லும் நீர் தடுப்புக்காக அணைக்கட்டில் தண்ணீர் தேங்குவதன் மூலம் கரூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளும் விவசாய தேவைகளும் பூர்த்தியடைந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மழை இல்லாததும் தற்போது அதிக அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் ஆண்டாங்கோயில் தடுப்பணைக்கு நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. எனவே கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என கரூர் மாவட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.